இன்னைக்கு நம்ம படத்தோட கதையில ஒரு வித்தியாசமான தரமான ஒரு கிரைம் சஸ்பென்ஸ் படத்தை தான் பார்க்க போறோம். 2023 ரிலீஸ் ஆன படம் இடும்பாரம். இந்த கடத்தல், கொலை பண்றது, இந்த சைக்கோ மாதிரியான படங்கள்லாம் இருக்குல்ல, அது எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமா சேர்த்து வச்சு ஒரு படம் எடுத்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரியான படத்தை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். நேரா படத்தோட கதைக்குள்ள போயிடும். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீனிலே ஒரு வயசானவரையும் அவங்களோட பையனையும் தான் காமிக்கிறாங்க. ஏதோ காட்டுக்குள்ள நடந்து போயிட்டு இருக்காங்க. அந்த சின்ன பையன் இருக்கான் பாருங்க, வயசான அப்பா கிட்ட இந்த காட்டுல இருக்க இந்த மரங்களுக்கெல்லாம் யார் தண்ணி ஊத்துறா, இந்த மிருகங்கள்லாம் வாழுது இல்ல, அதுக்கெல்லாம் யார் சாப்பாடு கொடுக்குறா அப்படிங்கிற மாதிரி அப்பா கிட்ட கேட்கும் இந்த உலகத்துல படிச்ச எல்லா உயிர்களுக்கும் பசின்னு ஒண்ணு கடவுள் கொடுத்திருக்காரு. அந்த பசியை பயன்படுத்தி தான் ஒரு மிருகங்கள் இன்னொரு மிருகங்கிட்ட மாட்டிக்குது அப்படிங்கிற மாதிரி அப்பா தான் பையன் கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கான். நம்ம எல்லாம் படிச்சது இந்த கடவுள் தானே, அப்படி படிச்ச கடவுள் எதுக்கு இந்த பசியை மட்டும் கொடுத்திருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போதுதான் வேட்டையாடதான் அப்படிங்கிற மாதிரி அந்த பெரியவரும் சொல்லிக்கிட்டு இருக்காரு. இங்க படத்தோட டைட்டில் அப்படியே ஒரு எலும்பு குண்டை காமிக்கிறாங்க. கட் பண்ணா இன்னொரு வீட்டை காமிக்கிறாங்க. அந்த வீட்டுக்குள்ள ஒரு வித்தியாசமான ஒரு பொம்மையை காமிக்கிறாங்க. அப்படியே இன்னொரு அறையை காமிக்கிறாங்க. அங்க ஏகப்பட்ட பெண்களை கடத்தி கொடுமைப்படுத்துற மாதிரி காமிக்கிறாங்க. இப்ப நியூஸை காமிக்கிறாங்க. இந்த நியூஸ்ல சிட்டிக்குள்ள ஏகப்பட்ட பெண்கள் காணாம போயிட்டாங்க. அந்த காணாம போன பெண்ணுங்க எல்லாருமே என்ன ஆனாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்விக்குறி இருக்குது. இதே நேரத்தில் மக்கள் எல்லாரும் தெருவில் இறங்கி போராட்டமும் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. போராட்டம் வெடிச்சது காரணமா சிஎம்முக்கும் போலீஸ்க்கும் இந்த பிரச்சனை ரொம்பவே தலைக்கு மேலே ஏறிப்போச்சு. மக்கள் எல்லாம் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதனால என்ன பண்றதுன்னு தெரியாம போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை ரொம்பவே அலர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ சிட்டி சைட்ல இனிமே அடுத்தது எந்த பொண்ணு மிஸ் ஆகக்கூடாதுன்னு சொல்றதுல தெளிவா இருக்கிறாங்க. அந்த அளவுக்கு கண்காணிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் இங்க ஒரு பொண்ணு நைட் டைம்ல கார்ல எங்கேயோ போய்கிட்டு இருக்காங்க. அப்படி போயிட்டு இருக்க காரே திடீர்னு பஞ்சர் ஆகுது. பஞ்சரான கார்ல இருந்து இறங்கி பாக்குறாங்க. சோ இப்போ ஓலால புக் பண்ணி கிளம்பலாம் சொல்லி முடிவு பண்றாங்க. ஆனா அதுக்குள்ளே அங்க ஒருத்தவன் யாரோ ஃபாலோ பண்ணி இந்த பொண்ணையை கிட்னாப் பண்ணிடுறாங்க. சோ கொடூரமா அந்த பொண்ணை தாக்கி கடத்திட்டும் போறாங்க. ஆனா முகத்தெல்லாம் காமிக்கல. அடுத்த நாள் பிரஸ் மீடியாவை கூட்டு நம்ம சிஎம் பேட்டி கொடுக்குறாங்க. காணாம போன பெண்களை சீக்கிரமா நாங்க கண்டுபிடிச்சிருவோம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனா அதே சமயத்துல நியூஸ்லயும் இதோட 16 பெண்கள் காணாம போயிருக்காங்க. காணாம போன பெண்ணுங்க உடலை கூட நீங்க இது வரைக்கும் கண்டுபிடிச்சது இல்ல. காணாம போன பெண்ணுங்க இருக்காங்களா செத்துட்டாங்களா ஒரு க்ளூ கூட இது வரைக்கும் நீங்க கண்டுபிடிக்கல. போலீஸ் டிபார்ட்மெண்ட் என்னதான் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி இந்த பக்கம் பிரஸ்காரங்க கிளியும் கிழிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் நம்ம சிஎம்க்கு ஒரு சின்னதா கடிதாசி ஒன்று எழுதி கொடுக்குறாங்க. இன்னொரு பொண்ணு காணாம போயிட்டாங்க சிட்டிக்குள்ள. ஸோ இந்த விஷயம் நியூஸ்ல தெரிஞ்சா பெரிய பிரச்சனை ஆயிடும் சொல்லிட்டு அந்த பேரண்ட்ஸை தனியா மீட் பண்ணிருக்காங்க நம்ம சிஎம். அவரு இதை பாருங்க, காணாம போன உங்க பொண்ணை சீக்கிரமா கண்டுபிடிச்சிடலாம். இந்த விஷயம் வெளியே தெரியக்கூடாது, தெரிஞ்சா பிரஷர் ஆயிடும். ஸோ காணாம போன உங்க பொண்ணோட உசுருக்கும் ஆபத்து ஆயிடும் அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் சிஎம் சொல்லிட்டு இருக்காரு. அதே நேரத்தில் இங்க ஒரு சின்ன பொண்ணையும் ஒரு அவங்க அப்பாவையும் காமிக்கிறாங்க. இப்ப நம்ம படத்தோட ஹீரோயின் காமிக்கிறாங்க. அவங்களுக்கு தான் இந்த கனவு வந்த மாதிரி இருக்கு. அவங்க அப்பா ஏதோ இறந்துட்ட மாதிரி கனவு காண்றாங்க. சோ இவங்களும் இப்ப போலீஸ் ஆபீசர் தான். அப்படியே கட் பண்ணா இந்த பக்கம் நம்ம படத்தோட ஹீரோவை காமிக்கிறாங்க. இவரும் ஒரு போலீஸ் ஆபீசர் தான். சோ வேலைக்கு வரும்போதே குடிச்சிட்டு தான் நம்ம ஹீரோவும் போலீஸ் ஆபீசரா இருக்காரு. இப்ப ரெண்டு பேர்த்தையும் நம்ம ஹீரோயின் ஆக்சுவலா கேரளால இருந்து இப்ப ஹைதராபாத் வந்திருக்காங்க. ஹைதராபாத்ல தான் நம்ம ஹீரோவும் இருக்காங்க. ரெண்டு பேரும் மீட் பண்ணி போலீஸ் கமிஷனர் ஆபீஸ்ல ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்றாங்க. இந்த காணாம போன பொண்ணுங்களை பத்தி கண்டுபிடிக்க சொல்லி இவங்களா ஒரு டீம் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது வரைக்கும் இந்த கேஸை விசாரிச்சது நம்ம படத்தோட ஹீரோ தான். சோ அவர்கிட்ட கேட்கும்போது இது வரைக்கும் நீங்க என்ன கண்டுபிடிச்சீங்கன்னு சொல்லி கேட்கறாங்க. அவரும் கடைசியா காணாம போன பொண்ணை பத்தி விசாரிக்கும் போது அவனோட பாய் ஃப்ரெண்டு கூட சண்டை போட்டுக்கிட்டு தான் அந்த பொண்ணு கார் எடுத்து வந்துட்டு இருக்கா. சோ அவன் தான் ஏதோ பண்ணிருக்கான்னு சொல்லிட்டு அவனை பிடிச்சி விசாரிக்கும் போது தான் அதே ஸ்டேஷன்ல இருக்க இன்னொரு இன்ஸ்பெக்டர் அவங்கள நீங்க எதுவும் விசாரிக்க கூடாது, என்கொயரி பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லி தடுத்திருக்காங்க. அதே நேரத்தில் கேரளா இருந்து வந்து நம்ம ஹீரோயின் இருக்காங்க இல்லையா, இவங்க இங்க வர்றதுக்கு முன்னாடியே அவங்களோட டீம் அலர்ட் பண்ணி காணாம போன அந்த கடைசி பொண்ணை பத்தி விசாரிக்கும் போது அவனோட பாய் ஃப்ரெண்டு சண்டை போட்டுட்டு அதோட விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் அவன் வேற ஒரு பார்ட்டிக்கு அரேஞ்ச் பண்ண போயிட்டான். சோ அந்த பொண்ணு தனியா தான் போயிருக்காங்க. அவனுக்கும் அந்த பொண்ணுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. அந்த பொண்ணை கடத்திட்டு வேற யாரோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் அந்த பொண்ணை ஒருத்தவன் அடிச்சு தரன்னு இழுத்துட்டு போயிட்டு மாதிரி காமிக்கிறாங்க. இப்ப நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் அவங்களோட டீம்ல இருக்க ஆளுங்களை எல்லாம் கூட்டிட்டு சிட்டிக்குள்ள இருக்கிற இந்த பெண்களை கடத்துற எல்லா ரவுடிங்களும் கூட்டு விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா விசாரிச்சதுலயும் யாருக்கிட்ட இருந்து எந்த தகவலும் பெருசா கிடைக்கல. திரும்பவும் ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்றாங்க. அதுல நம்ம ஹீரோ வாயை வச்சுக்கிட்டு சும்மா இல்லாம குடிச்சுட்டு இந்த வேலையெல்லாம் பாக்குறது இல்லாம பேசாம வேற வேலையை ஏதாவது பார்த்துட்டு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயினும் ஒன்ன மாதிரி பாதியில விட்டுட்டு போற ஆளுங்க நாங்க கிடையாது, இந்த கேஸை எடுத்து கடைசியா என்ன நடந்துச்சுன்னு நம்ம கண்டுபிடிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் ஒன்னா ட்ரைனிங் ஆயிருக்காங்க போலீஸ்ல. அப்படி ட்ரைனிங் பீரியட்ல ரெண்டு பேரும் லவ் பண்ணிருக்காங்க. சோ பாதியிலே நம்ம ஹீரோ தான் கழட்டி விட்டுட்டு வந்திருக்காரு. சோ அதுக்கப்புறம் இங்க தான் ரெண்டு பேரும் மீட் பண்ணிக்கிறாங்க. ஆக்சுவலி இவங்க ரெண்டு பேருமே லவர். சில காரணத்தால பிரேக்கப் ஆயிடுச்சு. அடுத்து நம்ம ஹீரோயின் காணாம போன பொண்களோட மொபைல் நம்பரை வச்சு அவங்க கடைசியா என்னைக்கு ஆன்லைன் வந்தாங்க அப்படிங்கறதையும் அவங்க எங்கெங்கெல்லாம் டிராவல் பண்ணிருக்காங்க அப்படியும் அவங்களோட மொபைல் நம்பரை ட்ராக் பண்ணவும் சொல்லியிருக்காங்க. சோ அப்படி ட்ராக் பண்ணும்போது எல்லாருமே சிட்டிக்குள்ள அவுட்டர்ல காட்டு பகுதி கிட்ட இருக்கும்போது தான் மிஸ் ஆயிருக்காங்க. சோ அதோட அவங்களோட சிக்னலும் கட் ஆயிருக்கு. இப்படி காணாம பொண்ணோட எல்லா பொண்ணுகளோட மொபைல் நம்பரையும் ட்ராக் பண்ணியிருக்காங்க. ஸோ கடைசியாக ஆன்லைன் வந்தது எப்பன்னு சொல்லி செக் பண்ணும்போது அதில் ஒரே ஒரு பொண்ணோட நம்பர் மட்டும் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி வந்திருக்காங்க. ஸோ ஃபேஸ்புக்கில் லாகிங் ஆயிருக்கு. காணாம போன பொண்ணு தொலைஞ்சு போய் 1 வாரம் ஆகுது. அப்படி இருக்கும்போது 2 நாளைக்கு முன்னாடி எப்படி வந்தாங்கன்னு சொல்லிட்டு அந்த நம்பரை ட்ராக் பண்ணவும் ஆரம்பிக்கிறாங்க. ஸோ மொபைல் நம்பர் சுவிட்ச் ஆஃப்ல இருந்தாலும் சில ஆப்கள் மூலமா உள்ள நுழைஞ்சு அது மூலமா ட்ராக்கிங் பண்ணி அந்த அட்ரஸையும் கண்டுபிடிக்கிறாங்க. ஃபைனலாக அந்த டவர் சிக்னல் கட்
செக்யூர்டான இடத்துல இருந்து அந்த ஐஎம்ஐ நம்பரை வச்சு இப்ப அந்த மொபைல் எங்க இருக்கு அப்படிங்கறதையும் கண்டுபிடிச்சாங்க. அது ஒரு மொபைல் ஷோரூம்ல இருக்குது. அவங்ககிட்டயே வந்து விசாரிக்கிறாங்க. ஆனா அவனும் தெரியாது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. கடைசியா நம்ம ஹீரோயின் அவன் கண்ணத்துல அரைஞ்சதுக்கு அப்புறம் அவன் அந்த மொபைலை எடுத்து கொடுக்குறான். சோ அந்த மொபைலை எடுத்துட்டு வந்து கொடுத்தவன் ஒரு அக்யூஸ்டுங்க. அவன் பேரு போயா. சோ அவன் தான் இந்த மொபைலை எடுத்துட்டு வந்து கொடுத்துருக்கான். சோ அவனோட கால் டீட்டெயில் எல்லாத்தையும் எடுத்து செக் பண்ணவும் பாக்குறாங்க. அவன் கடைசியா அதிகமா பேசினது ஒரு ஹாஸ்பிட்டல்ல இருந்து, கார்த்திக் அப்படிங்கிற ஒரு ஹாஸ்பிட்டல்ல இருந்து தான் அதிகமான கால்ஸ் அவங்க கிட்ட பேசியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அந்த கார்த்திக் ஹாஸ்பிட்டல்ல தான் நம்ம ஹீரோவும் ஒரு பையனை பிடிச்சி விசாரிச்சாரு இல்லையா, அவனோட ஹாஸ்பிட்டல் தான் அது. அந்த ஹாஸ்பிட்டல் அமைச்சரோட லிங்க்ல இருக்கிற சம்பந்தி. சோ அப்படி இருக்கும்போது அவங்கள நம்ம பக்கச்சிக்கவும் முடியாது, அவங்கள என்கொயரிக்கும் கூட்டிட்டு போக முடியாது. சோ சரியான எவிடன்ஸோட தான் அங்க நம்ம உள்ள போகணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் ஓரளவுக்கு புரிஞ்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த ஹாஸ்பிட்டல்ல போயிட்டு நம்ம ஹீரோ திருட்டுத்தனமா ஒரு சிப்பை ஒண்ணு அந்த ஹாஸ்பிட்டல் இருக்கிற டிவைஸ்க்குள்ள பொருத்துறாரு. அப்படி பொருத்தும் போது அந்த ஹாஸ்பிட்டலோட மொத்த டீட்டெயிலும் தன்னோட சிஸ்டத்துக்கு கொண்டு வந்து அதுல இருக்க மெயில் எல்லாம் செக் பண்றாங்க. சோ மெயில செக் பண்ணும்போது தான் அவங்களுக்கு சில திடுக்கிடும் சம்பவங்கள் எல்லாம் கிடைக்குது. என்னன்னா அந்த ஹாஸ்பிட்டல்ல சில உறுப்புகளை கடத்திட்டு போய் வெளிநாட்டுல சேல்ஸ் பண்ற மாதிரி நிறைய மெயில வந்திருக்கு. சோ நியூ கிட்னி, நியூ ஹார்ட் அப்படிங்கிற மாதிரி ஏகப்பட்ட உடல் உறுப்புகளை பெண்களை கடத்தி பெண்களோட உடல் உறுப்புகளை மட்டும் முக்கியமா குறி வச்சு வித்துக்கிட்டு இருக்கானுங்க. அப்படி ஒரு கிரைம் நடத்திக்கிட்டு இருக்காங்க. சோ நம்ம ஹீரோயின் உடனே இதை வச்சு நம்ம அவங்க மேல ஆக்ஷன் எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சோ இது சாதாரண ஒரு மெயில் ஐடி தான், இதை வச்சு நம்ம எதுவும் பண்ணிட முடியாது. இந்த விஷயம் வெளியே லீக் ஆனா அடுத்த நிமிஷமே இந்த மெயில எல்லாத்தையுமே டெலீட் பண்ணிடுவாங்க. அது மட்டும் இல்லாம அமைச்சர் இவங்க எல்லாருமே சேர்ந்து கூட செய்யறதுக்கான வழி இருக்கு. அது மட்டும் இல்லாம நம்ம டிபார்ட்மெண்ட்ல இவங்களுக்கு நிறைய பேர் சப்போர்ட் பண்றாங்க. சோ இதனால நம்ம எடுக்கிறது ரொம்ப ரிஸ்க் அப்படிங்கிற மாதிரி சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்படியே கட் பண்ணா அந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற டீனை தான் காமிக்கிறாங்க. சோ அவன் ஃபாரின் கம்பெனி கூட ஏகப்பட்ட பேர் கூட லிங்க்ல வச்சு பொண்ணுங்களை கடத்திட்டு வந்து அவங்களோட உடல் உறுப்புகளை வித்துக்கிட்டு இருக்கான். அப்படி இவனுக்கு பொண்ணுங்க சப்ளை பண்றது ஒரே ஆள் தான், அவன் தான் அந்த போயா. சோ போயா தான் எல்லா பெண்களையும் கடத்தி இவனுக்கு சப்ளை பண்றாங்க. இது நாள் வரைக்கும் போயாவை யாரும் பகச்சுக்கிட்டது கிடையாது. அந்த அளவுக்கு ஒரு பயங்கரமான ரவுடிங்க. அதை பத்தி தான் இப்ப ஸ்டேஷனுக்குள்ள பேசிக்கிட்டு இருக்காங்க. போயான்றவன் சாதாரண ஆளு கிடையாது. அவன் எங்க இருந்து வந்தான்னு தெரியாது, அவன் அப்பா அம்மா யாருன்னு தெரியாது. ஆனா அவன் வந்து கொஞ்ச நாள்ல இவங்க கூட ஜாயிண்ட் ஆகி சில கடத்தல் வேலைகளை பண்ண ஆரம்பிச்சான். அப்படி பண்ண ஆரம்பிக்கும் போதுதான் பொண்ணுங்களை கடத்தி அவன் என்ன செய்யறான், எங்க அனுப்புறாங்கிற அந்த விஷயமே யாருக்கும் தெரியாது. அப்படி தெரிஞ்சுக்கணும் சொல்லிட்டு தான் அவனோட ஏரியாக்குள்ள இருக்கிற ஒரு இடத்துக்கு ஒரு போலீஸ் ஆபீசர் போயிருக்காரு. ஆனா போன அடுத்த நிமிஷமே அதே ஏரியாவில் வச்சு அந்த போலீஸ் ஆபீசரை கண்ட துண்டமா வெட்டி கொலை பண்ணி போட்டாங்க. அதுல இருந்து அவனோட ஏரியாக்கும் அவனோட பக்கம் தலை வச்சு படுக்கிறது கூட போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்க எந்த போலீஸுக்கு தைரியம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சோ அவனோட ஏரியாக்குள்ள போறது ரொம்ப பயம், ரொம்ப சிக்கல் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்ப அந்த ஏரியாக்குள்ள யார் போறது, அவனை அங்கதான் பிடிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ நான் போறேன் அப்படிங்கிற மாதிரி ஒத்துக்கிறாரு. போலீஸோட உதவியோட அதே ஏரியாவை சேர்ந்த ஒரு சின்ன பையன் மூலமா நம்ம ஹீரோவா அந்த ஏரியாக்குள்ள நுழையிறாரு. அப்படி இருக்கும்போது கேட்லயே நிறைய பேர் விசாரிக்கிறானுங்க. விசாரிக்கும் போது மருத்துவம் பாக்குறதுக்காக தான் இவரை கூட்டு போறான் அப்படிங்கிற மாதிரி அந்த சின்ன பையன் சொல்ல நம்ம ஹீரோவை கூட்டிட்டு போறாங்க. உள்ள போனா யாருமே கிடையாது. அந்த சின்ன பையனை கேட்கும்போது இவங்க எல்லாருமே நைட்ல தான் வேலை பார்ப்பாங்க. சோ அப்படி இருக்கும்போது பகல்ல யாரும் வெளியே அதிகமா நடமாட மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அங்க இருக்கிற சின்ன பசங்களா கிரிக்கெட் விளையாடுறாங்க. அதுல நம்ம ஹீரோவும் கிரிக்கெட் விளையாடலாம் சொல்லி போறாரு. சோ பேட்டிங் பண்ணும்போது அவரே ஒரு பாலும் கொடுக்குறாரு. அந்த பால அடிச்ச உடனே நம்ம ஹீரோ தூக்கி ஒரு மொட்டை மாடியில அடிச்சாங்க. சோ மொட்டை மாடி அடிச்ச இடம் அந்த ரூம் தான் நம்ம போயா இருக்கிற தங்கி இருக்க ரூம். சோ இதே எல்லாமே நம்ம போலீஸ் டிபார்ட்மெண்ட்காரங்க ட்ரோன் மூலமாவும் நம்ம ஹீரோ ஒரு பால் அடிச்சார் இல்லையா, அந்த பால்ல ஒரு சின்ன கேமராவும் இருக்கும். சோ அது மூலமா அங்க என்ன நடக்குது அப்படிங்கறத பாத்துக்கிட்டு இருக்காங்க. அப்படி அந்த பால் மேல போய் விழுந்தப்போ அந்த ரூம்ல ஏகப்பட்ட பெண்களை கடத்திட்டு வந்து கட்டி போட்டு கொடுமைப்படுத்தி இருக்கிறத நம்ம ஹீரோவும் போலீஸ்காரங்களுக்கும் தெரிய வருது. இப்ப நம்ம ஹீரோ மேல போறாரு. ஆனா அதுக்குள்ள போயாவோட ஆளு தான் ஒருத்தவன் அங்க இருக்கிறான். இப்போ நம்ம ஹீரோவுக்கும் போயாவுக்கும் சண்டை வருது. சோ கீழே இருக்கிற பசங்க அந்த சின்ன பையன் தான் இவனை போலீஸ் கூட்டு வந்திருக்கான்னு சொல்ற விஷயத்த அவங்க ஆளுங்கிட்ட சொல்லிட்டாங்க. இப்போ போயாவோட மொத்த பேரும் நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண வராங்க. ஒரு வழியா அவங்களெல்லாம் சமாளிச்சு அந்த சின்ன பையனும் கூட்டுக்கிட்டு நம்ம ஹீரோ அங்கிறது தப்பிக்கலான்னு வரும்போது தான் கடைசியா வந்துட்டு நம்ம போயாவும் வராரு. சோ போயாவை எதிர்த்து நம்ம ஹீரோ சண்டை செய்யணும் முடிவு பண்றாரு. அவனையும் அதே இடத்துல பயங்கரமா சண்டை போட்டு அடிச்சும் போறாரு. இந்த விஷயம் அடுத்து நம்ம ஹீரோயின் ஹையர் ஆபீசர் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. சோ நிறைய பெண்களை கடத்தினது இவன் தான் எவிடன்ஸோட இருக்குது அப்படிங்கிற மாதிரி சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் சொல்லிட்டாங்க. சோ இப்போ போலீஸ் படையோட அங்க இருக்கிறவங்களை எல்லாரும் அரெஸ்ட் பண்ணிட்டு நம்ம போயாவையும் அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு வராங்க. போயாவை நம்ம ஹீரோ பயங்கரமா அடிச்சதால அவனும் இப்ப மயக்க நிலையில ட்ரீட்மெண்ட் நடந்துகிட்டு இருக்கு. இப்போ போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற சிஎம் எல்லாரும் சேர்ந்து கடத்தின பெண்களை எல்லாருமே ரிலீஸ் பண்ணி அவங்க வீட்டுக்கு அனுப்பியாச்சு. இனிமே இந்த சிட்டிக்குள்ள எந்த பிரச்சனையும் இருக்காது. சோ கடத்தல்காரன் எதுக்காக கடத்தினாங்கிற காரணம் அவன் ஏஞ்ச உடனே தான் தெரியும். சோ இன்வெஸ்டிகேஷன் போய்கிட்டு இருக்கு, எதுவாக இருந்தாலும் நம்ம அப்புறம் மீட் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இந்த கேஸை முடிக்கிறாங்க. சோ இது நாள் வரைக்கும் இந்த பெண்களை கடத்தினது எல்லாமே இந்த போயா தான். அப்படி இருக்கும்போது போலீஸ்காரங்க இவனை சேஃப்டியா பாத்துக்கங்க, இவன் கண்மொழிச்சாதான் இவங்க கிட்ட இருக்கிற வாக்குமூலம் வாங்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோக்கும் சில காயங்கள்லாம் இருக்கும். அதனால நம்ம ஹீரோயின் தான் ரெஸ்ட் எடுத்துட்டு அவனை வீட்டுக்கு கூட்டிட்டு போறாங்க. சோ நம்ம ஹீரோ வீட்டுக்கு தான் கூட்டிட்டு போறாங்க. ரெண்டு பேரும் லவ் பண்ணாங்களே, இப்ப பிரேக்கப் ஆயிடுச்சு. ஆனா வீட்டுக்குள்ள நம்ம ஹீரோ ஒவ்வொரு நாளும் நம்ம ஹீரோயினை நினைச்சுதான் வாழ்ந்துகிட்டு இருக்காரு. அப்படி அவளை மறக்க முடியாம தான் நம்ம ஹீரோவும் குடிச்சுக்கிட்டு இருக்காரு. இப்ப ரெண்டு பேருமே அதே இடத்துல கட்டி பிடிச்சுக்கிறாங்க. கொஞ்சம் ஒண்ணு மண்ணுமா இருந்தாங்க. திரும்பவும் ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்ந்துட்டாங்க. இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கும்போது இன்னொரு
இன்னொரு பக்கத்தை நமக்கு காமிக்கிறாங்க. ஒரு வயசானவரும் ஒரு சின்ன பையன் படத்தோட ஸ்டார்டிங்ல காமிச்சாங்க இல்லையா, அவங்க 2 பேரும் இப்ப நடந்து போய்கிட்டு இருக்காங்க. அந்த வயசானவருக்கு சுத்தமா கண்ணு தெரியாது போல. அந்த சின்ன பையன் தான் அவங்க அப்பாவை கூட்டிட்டு போயிட்டு இருக்கான். அப்படி கூட்டிட்டு போயிட்டு இருக்கும்போது ரோட்ல ஒரு பொண்ணு பிராஸ்டியூட் வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணு கிட்ட எங்க அப்பாவை கொஞ்சம் பாத்துக்கங்க, நான் ஒரு பிரெட் வாங்கிட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி தான் அப்பாவை அந்த பொண்ணு கிட்ட விட்டுட்டு போறான். கையில ஒரு சின்ன தடி இருக்கும், அதையே அந்த அம்மா கையில பிடிச்சிக்கிட்டு இருக்கு. இவன் பண்ணு வாங்குற சாக்குல அங்க நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருக்கான். கொஞ்ச நேரத்துல அந்த பொண்ணை அந்த கிழமை கிட்னாப் பண்ணிட்டு போறான். சோ அவனுக்கு கண்ணு நல்லா தான் தெரியும், ஆனா பொய் சொல்லி இந்த மாதிரியான பெண்களை கடத்துற வேலை இந்த கிழவன் பார்த்துக்கிட்டு இருக்கிற மாதிரி நமக்கு காமிக்கிறாங்க. அடுத்த நாள் காலையில நம்ம ஹீரோ வீட்டுல தான் நம்ம ஹீரோயின் இருக்காங்க. ஹீரோயினுக்கு ஒரு போன் கால் வருது. திரும்பவும் இன்னொரு பொண்ணு மிஸ்ஸிங் ஆயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அதே சமயம் இந்த பக்கம் கடத்திட்டு போன பொண்ணு அந்த கிழவன் என்ன பண்ணான்னு தெரியல, ஏதோ ஒரு மரபொம்மை சிலைக்கு ரத்தத்தை அப்படியே தெரிச்சு விட்டுட்டு இருக்கானுங்க. இப்ப போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல திரும்பவும் இந்த பிரச்சனை நடக்க ஆரம்பிச்சிச்சு. அவன் தான் குற்றவாளின்னு சொல்லி முடிவு பண்ணான். ஆனா இப்ப அடுத்தது இந்த பொண்ணை கடத்துறது யாரு, அப்ப இதுக்கு பின்னாடி வேற ஏதோ இருக்கு, அதையும் கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த கேஸை சிபிஐக்கு மாத்தலாம் சொல்லியும் முடிவு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயினுக்கு ஒண்ணுமே புரியல. அதே நேரத்தில் தூங்கிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு சில கனவுகள் வருது. நம்ம ஹீரோ இந்த கேஸை இன்வெஸ்டிகேஷன் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அவரோட வீட்டுல ஏகப்பட்ட போட்டோவா மாட்டி வச்சிருப்பாரு. அதுல ரெட் கலர் கார், ரெட் கலர் ஷர்ட் அப்படிங்கிற மாதிரி ரெட்டுங்கிற வார்த்தை அடிக்கடி பயன்படுத்தப்பட்ட மாதிரி இருக்கு. அதை நினைச்சு நம்ம ஹீரோவும் மொத்த ரிப்போர்ட் எடுத்துக்கிட்டு நம்ம ஹீரோவும் ஹீரோயின் 2 பேரும் மீட் பண்ணிக்கிறாங்க. ஹீரோயின் இந்த விஷயத்தை பத்தி நம்ம ஹீரோ கிட்ட சொல்றாங்க. நீ எடுத்த இன்வெஸ்டிகேஷன்ல எல்லாத்திலயும் பாரு, ரெட்டுங்கிற வார்த்தை அதிகமா பயன்படுத்தி இருக்கு. அதாவது காணாம போன பெண்களோட கடைசியா உடை அணிஞ்சிருப்பாங்க இல்லையா, அந்த உடை ரெட் கலர் தான் இருக்கு. அவங்க யூஸ் பண்ண காரு ரெட்டா இருந்திருக்கும். அப்படி ரெட்டை பயன்படுத்தப்பட்ட ஏதோ ஒரு விஷயத்துக்காக தான் அந்த பொண்ணை கடத்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் ஹீரோ கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ இது ஒன்றும் புதுசு இல்லையா, இது ஏதோ நம்புற மாதிரி இல்லையா அப்படிங்கிற மாதிரி இவரு பேசிக்கிட்டு இருக்காரு. அடுத்தது ஒரு நல்ல டாக்டரை போயிட்டு விசாரிக்கவே ஆரம்பிக்கிறாங்க. இந்த ஃபேஸ்புக் இருக்கு இல்லையா, அது ஏன் ப்ளூ கலர்ல இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி அந்த டாக்டர் சொல்றாங்க. சோ அவருக்கு அந்த நோய் இருந்திருக்கு. ப்ளூ கலர்ல பார்த்தா அவரோட கண் பார்வை வேற மாதிரி ரியாக்ட் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த பிரச்சனை சொல்லியிருக்காங்க. சோ அதே மாதிரி ரெட்ங்கிறது ரெட்லெஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு வியாதி இருக்கு. அந்த வியாதி ரெட் கலர்ல பார்த்தா அவங்களோட சுயநிலவை மறந்து அவங்களோட உள்ள இருக்கிற அந்த கோபமும் ஆத்திரமும் வெளிப்படும். குறிப்பா சொல்லணும்னா கலர்கள்ல இருக்க இந்த வெள்ளைன்னா அமைதி, சமாதானம் பறக்க விடுறோம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி நம்ம நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா. அதே மாதிரி இந்த ரெட்ன்றது கோபத்தையும் தாக்குள்ள இருக்கிற தூண்டிக்கிட்டு இருக்க அந்த மிருகத்தையும் தட்டி எழுப்பக்கூடிய ஒரு கலரா தான் இருக்கும் சொல்லி அந்த டாக்டர் நிறைய விஷயங்களை சொல்லிக்கிட்டு இருக்காரு. இந்த வியாதியை பத்தியும் இந்த வியாதியை குணப்படுத்துறதுக்கும் இது வரைக்கும் எந்த மருந்தும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி இவங்க எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போ இந்த விஷயத்தை போலீஸ் டிபார்ட்மெண்ட் மீட்டிங்ல சொல்லும்போது அவங்களும் நம்ப மாட்டாங்க. இருந்தாலும் இவங்களோட டீம் எல்லாம் சேர்ந்து ஒரு பிளான் பண்றாங்க. போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்க எல்லாருமே ரெட் கலர் டி-ஷர்ட் அணிஞ்சிட்டு இன்னைக்கு நைட்டு அங்கங்க நிக்க சொல்லுங்க, ஃபாரஸ்ட் ஓரமா நிக்க சொல்லுங்க. அப்படி இருக்கும்போது அந்த கிட்னாப்பர் கண்டிப்பா வருவான். சோ நம்ம மறைஞ்சிருந்தா அவனை இந்த டைம் பிடிச்சிருவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு மேப் மூலமா எல்லா ஃபாரஸ்ட் ஓரமே அவங்களோட ஆளுங்களை நிக்க வைக்கிறாங்க. அவங்க அங்கங்க நின்னுகிட்டு இருக்காங்க. அதே டைம் நைட்ல அந்த பையனும் அந்த அப்பாவும் 2 பேரும் வழக்கம் போல நடந்து வந்துகிட்டு தான் இருக்காங்க. அப்படி நடந்து வந்துகிட்டு இருக்கும்போது சில போலீஸ்காரங்க அவரையும் பாக்குறாங்க. இந்த நேரத்தில் நீங்க எங்க போயிட்டு வரீங்க சொல்லும்போது சிட்டிக்கு போயிட்டு வரோம், சோ வேலை முடிச்சிட்டு வரதுக்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சு, எனக்கு கண்ணு தெரியாது, என் பையன் தான் கூட்டிட்டு போறான் ஏன்னு சொல்லி அந்த கேரக்டர் வர நடிச்சிடறாங்க. இதனால போலீஸ்காரங்களும் இவங்களை சந்தேகப்படாம அங்க இருந்து சீக்கிரம் வீட்டுக்கு போங்க சொல்லி அமுச்சு விட சொல்றாங்க. போலீஸ்காரங்களும் இது நாள் வரைக்கும் நின்னாச்சு, இதுக்கு மேல எதுவும் நடக்க போறதுன்னு சொல்லி மணி 4 ஆயிடுச்சு, அதனால எல்லாரும் கிளம்பி போலாம்னு சொல்லி முடிவு பண்றாங்க. அதே நேரத்தில் அந்த கிழவனும் அந்த சின்ன பையனும் ஒரு இடத்துல உட்காந்துருக்காங்க. அந்த சின்ன பையன் அந்த வித்தியாசமான மரபொம்மையை வச்சுக்கிட்டு எனக்கு ரொம்ப பசிக்குதுப்பா அப்படிங்கிற மாதிரி அவங்க அப்பா கிட்ட சொல்றாங்க. அவனும் ஏதாவது ஒரு ஏற்பாடு பண்ணுவோம் சொல்லி முடிவு பண்றாங்க. கட் பண்ணா இந்த பக்கம் வேலையெல்லாம் முடிஞ்சு ஒரே ஒரு லேடி போலீஸை டிராப் பண்ணிட்டு அங்கிருந்து கிளம்புறாங்க. அவங்களோட ஜர்கின் கிழிஞ்சிருக்குன்றதால ப்ளூ கலர் ஜர்கினை திருப்பி போட்டதால இப்ப ரெட் கலர் ஆயிடுச்சு. அந்த பொண்ணை யாரோ கடத்திடுறாங்க. இப்ப இந்த விஷயம் சிஎம்முக்கும் போலீஸ்காரங்களுக்கும் தெரிஞ்சு போச்சு. இது நாள் வரைக்கும் வெளியே இருந்த யாரோ தான் காணாம போயிட்டு இருந்தாங்க, கிட்னாப் பண்ணிட்டு இருந்தாங்க. சோ இப்ப காணாம போன பொண்ணு ப்ளூ கலர் கோட் தானே போட்டிருந்தா, அவை எப்படி கிட்னாப் பண்ணிருப்பாங்க சொல்லி போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்குள்ள நம்ம ஹீரோயினை ரொம்ப கேவலமா திட்டிடுறாங்க. இதனால நம்ம ஹீரோயினுக்கு என்ன பண்றதே தெரியல. ஆனா போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற அந்த ஜர்கின்ல திருப்பி பார்த்தா ரெட் கலர் தான் இருக்கும். சோ டிரைவரை கேட்கும்போது நேற்று அவங்க ஜர்கின் கிழிஞ்சிருந்தது, அதையும் நான் சொன்னா அவங்க கழட்டிட்டாங்க, ஆனா போகும்போது திருப்பி போட்டாங்களா அப்படிங்கிறது எனக்கு தெரியல, சரியா நான் பார்க்கல அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் கிட்ட அந்த டிரைவரும் சொல்லிடுறாரு. இப்ப அடுத்து அந்த காணாம போன லேடி போலீஸை யாரும் அந்த இடத்துல தொங்க விடுற மாதிரி காமிக்கிறாங்க. அப்படியே கட் பண்ணா இந்த பக்கம் நம்ம லேடி போலீஸ் அந்த பொண்ணு கடைசியா இறக்கி விட்ட இடத்த இன்வெஸ்டிகேஷன் பண்றதுக்காக அந்த பக்கமா நடந்து போயிட்டு இருக்காங்க. அப்படி ஒரு புதார்ல என்னத்தையே பாக்குறாங்க. அப்படியே விஷுவல்ல அந்த காணாம போன பொண்ணை கடத்திட்டு போய் இந்த கிழவனும் அவங்க பையனும் 2 பேரும் கொடூரமான முறையில கொன்னு அவங்களோட ரத்தத்தையும் குடலையும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. சோ இவங்க பொண்ணுங்களை கடத்தி அவங்களோட உடலையும் ரத்தத்தையும் குடிக்கிற ஒரு மிருகத்தனமான வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷுவலை காமிக்கிறாங்க. அப்படியே கட் பண்ணா நம்ம ஹீரோயின் ஒரு புதர்ல யாரையோ பார்த்துட்டு ஷாக் ஆகி நின்னாங்க இல்லையா. அது என்னன்னா அங்க 2 சின்ன பசங்க அந்த கிழவனும் அந்த சின்ன பையனை வச்சுன்னா ஒரு மரபொம்மை விளையாடிட்டு இருந்தாங்க. இந்த பசங்க இவங்கள்ட்ட ஏதுன்னு கேட்கும்போது இந்த பக்கமா போனோம் கடந்தது அப்படிங்கிற மாதிரி அந்த சின்ன பசங்க நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்றாங்க. இந்த மரபொம்மையை பார்த்தோன்னே நம்ம ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. ஏன்னா 1999 கேரளால இந்த மாதிரி ஒரு மரபொம்மையை நம்ம ஹீரோயின் பார்த்திருக்காங்க. இப்போ 2023
ஹைதராபாத்துக்கு இது எப்படி வந்துச்சு சொல்லி ஒரு கன்ஃபியூஷன் நடக்குது. அடுத்த நாள் நம்ம ஹீரோவும் நம்ம ஹீரோயின் இது விஷயமா இன்வெஸ்டிகேஷன் பண்றதுக்காக சொந்த ஊரு கேரளாக்கு கிளம்புறாங்க. ஆக்சுவலி நம்ம ஹீரோயினோட அப்பாவும் ஒரு போலீஸ் அதிகாரி தான். அவர் தான் இந்த கேஸை கடைசியா இன்வெஸ்டிகேஷன் பண்ணும்போது இறந்து போயிட்டாரு. சோ அவர்கிட்ட நம்ம மரபொம்மை இருக்கிறத நம்ம ஹீரோயின் பாத்துருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு தெரியாம தான் இப்ப குழப்பத்திலே அதை நினைச்சுக்கிட்டு கேரளாவுக்கு போறாங்க. கூட நம்ம ஹீரோவும் போயிட்டு இருக்காரு இல்லையா, அவங்களோட வீட்டுக்கும் போறாங்க. அவங்க அம்மாவும் உங்க 2 பேருக்கு பிரேக்கப் ஆயிடுச்சுன்னு சொன்னா இப்ப எப்படி சேர்ந்தீங்கன்னு சொல்லி நம்ம ஹீரோ கிட்ட கேட்கறாங்க. இப்ப நிறந்ததுக்கு அப்புறம் இங்க எதுக்கு வந்திருக்கீங்கன்னு சொல்லும்போது ஒரு கேஸ் விஷயமா வந்திருக்கும் சொல்லிட்டு தான் அப்பாவோட பழைய ரூம் நம்ம ஹீரோயின் போய் பாக்குறாங்க. அதே இடத்துல அந்த மரபொம்மையே இருக்குது. சோ டீ கொடுக்க வந்த நம்ம ஹீரோயினோட அம்மா பார்த்துட்டு பயங்கரமா ஷாக் ஆகி டீயை கீழே கொட்டுறாங்க. என்னமா ஆச்சுன்னு சொல்லி கேட்கும்போது இதை எதுக்கு எடுத்த, இதை எதுக்கு தொட்ட, இதனாலதான் உங்க அப்பா இறந்து போனாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவும் அவருக்கு என்ன நடந்துச்சுன்னு சொல்லி கொஞ்சம் சொல்ல முடியுமான்னு சொல்லி கேட்கும்போது தான் ஒரு பிளாஷ்பேக்கு போறாங்க. நம்ம ஹீரோயினோட அப்பா இருக்காங்க இல்லையா, காணாம போன ஒரு பொண்ணோட கேஸ் வந்திருக்கு. சோ அது பழைய கேஸ், அதை முடிக்க சொல்லி ரொம்ப பிரஷர் பண்ணிருக்காங்க. சோ அப்படி இருக்கும்போது நம்ம ஹீரோவோட அப்பா தான் அந்த கேஸை இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயினோட பிறந்த நாளுக்கு கூட நம்ம ஹீரோவோட அப்பா ஸ்டேஷனுக்கு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போறாங்க. இதனால நம்ம ஹீரோயின் கூட கேக் வெட்டாம கோச்சுக்கிட்டு வீட்டிலே இருந்திருக்காங்க. ஆனா இன்னைக்கு அப்பா கிட்ட ஹீரோயின் சொல்லியிருப்பாங்க நீங்க போக கூடாது அப்படிங்கிற மாதிரி. அதை மீறி அந்த மரபொம்மை கீழே கடந்துன்னு சொல்லி அதை எடுத்துக்கிட்டு இன்வெஸ்டிகேஷன் பண்றதுக்காக போயிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் போலீஸ் டிபார்ட்மெண்ட் வந்து அந்த இன்வெஸ்டிகேஷன் பண்ண இடத்துல உங்க வீட்டுக்காரரை காணோம், ஆனா அவரோட வண்டி மட்டும் தான் இருந்துன்னு சொல்லி வண்டியும் அந்த உருவ பொம்மையும் கொடுத்துட்டு போயிருக்காங்க. அவர் இருக்காரா இறந்துட்டாரா அப்படிங்கிற விஷயம் கூட போலீஸ்காரங்களுக்கே தெரியலன்னு சொல்லி தான் அம்மா இதை பத்தி விசாரிக்கிறாங்க. இந்த கேஸை மேலும் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம ஹீரோனோட அப்பா கூட வேலை பார்த்த ஒரு போலீஸ் ஆபீசர் இருக்காங்க, அவங்க கிட்டையும் போயிட்டு விசாரணை பண்றாங்க. அப்படி விசாரிக்கும் போது அதே பொம்மையை காமிக்கிறாங்க. அப்பதான் அந்த போலீஸ் ஆபீசரும் 1999 நடந்த ஒரு பிளாஷ்பேக்கை ஓபன் பண்றாரு. திரும்ப உங்க அப்பாவும் நானும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டுமா, அப்படி இருக்கும்போது நாங்க ஒன்னா வேலை பார்க்கும்போது ஒரு பொண்ணை காணன்னு சொல்லி ஒரு ஊர்க்காரங்க கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்தாங்க. அப்படி இருக்கும்போது அவனோட வீட்டுக்காரனுக்கு போட்டு நாங்க அடிச்சு விசாரணை பண்ணோம். ஆனா அவனும் நான் பொண்டாட்டி கூட சண்டை தான் போட்டேன், மற்றபடி அவளை நான் எதுவும் பண்ணல, நான் வண்டி ஓட்டுறதுக்காக வெளியூர் போயிட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவனும் உங்க அப்பா கிட்ட சொன்னான். இருந்தாலும் உங்க அப்பா இதை நம்பல. அவனை பத்தியும் அந்த பொண்ணை பத்தியும் விசாரிக்க ஆரம்பிச்சு இந்த கேஸ் ரொம்பவே தீவிரப்படுத்தி தேட ஆரம்பிச்சோம். அப்படி தேடும் போது எங்களுக்கே தெரியாம சில திடுக்கிட தகவல்லாம் கிடைச்சது. என்னன்னா இது மாதிரியான இந்த சிட்டிக்குள்ள ஏகப்பட்ட பொண்ணை கடத்தி இருக்கிறாங்க, காணாம போயிருக்காங்க. ஆனா அவங்கள பத்தி எந்த ஒரு தகவலுமே இல்லைங்கிற மாதிரி நிறைய கேஸ் பெண்டிங்லாம் இருந்தது. பக்கத்துல இருக்க ஸ்டேஷன் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு ஊர்லயும் ஏகப்பட்ட பெண்கள் இந்த மாதிரி கடத்தி இருக்காங்க. சோ இதனால பெண்களை கடத்துறது ஏதோ ஒரு கேங் தான் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க ஊருக்குள்ள இருக்கிற எல்லா இடத்துலயும் போலீஸ் டிபார்ட்மெண்டோட அலோஸ்மெண்ட் பண்ணோம். சோ அப்படியே மீறியும் அதுக்கப்புறமே எந்த ஒரு துப்பும் கிடைக்காதால உங்க அப்பா ரொம்பவே டிப்ரெஷன் ஆனாரு அப்படிங்கிற மாதிரி இந்த பிளாஷ்பேக்லாம் சொல்லி முடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்ப இங்க ஒரு விஷயத்த காமிக்கிறாங்க. என்னன்னா ஒரு ப்ராஸ்டியூட்ட அந்த கிழவனும் அந்த பையனை கடத்திட்டு போனாங்கல்ல, கடத்திட்டு போன அந்த பொண்ணை என்ன பண்ணாங்க அப்படின்னாக்கா கடத்திட்டு போய் அவங்கள கொலை பண்ணி அந்த ரத்தத்தை குடிச்சிருக்காங்க. இது மாதிரியான ஏகப்பட்ட பொண்ணுங்களை இவங்க 2 பேரும் சேர்ந்து கொலை பண்ணி ரத்தத்தை குடிக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணிருக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. இப்ப பிளாஷ்பேக் திரும்ப கண்டினியூ பண்றாரு அந்த போலீஸ்காரர். ஒரு நாள் நானும் உங்க அப்பாவும் காட்டு வழியா போயிட்டு இருந்தோம். அப்ப தெரியாதனமா வண்டி ரிப்பேர் ஆயிடுச்சு. அப்ப பார்க்கும்போது தூரத்துல ஒரு வீடு இருந்தது. அந்த வீட்டுக்கு தான் நம்ம ஹீரோயினோட அப்பாவும் போயிருக்காரு. அங்க அந்த வயசான கிழவன் உட்காந்துருக்கான். சோ தண்ணி கேட்டிருக்காரு. உள்ள போய் நீங்களே மொண்டுக்குங்க, எனக்கு கண்டி தெரியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. நம்ம ஹீரோயினோட அப்பாவும் உள்ள போயிட்டு பாத்துருக்காரு. அங்க தேன் பாட்டில் இருக்கிறதும் பார்த்துட்டு தண்ணியெல்லாம் குடிச்சிட்டு இந்த காட்டுக்கு போய்கிற நீங்க என்ன பண்றீங்க, இங்க மிருகங்களும் சிங்கங்களும் இருக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது அது உங்க பாட்டு அது இருக்கும், அது நம்மள என்ன பண்ண போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காரு. அதே நேரத்துல அந்த இடத்துல போட்டு தொல்லுன்னு சொல்லி தான் அந்த கிழவன் கோடாரியை எடுப்பான். ஆனா ஹீரோயினோட அப்பா திரும்பவும் அவங்க கிட்ட பேச ஆரம்பிக்கணும்னு அவனே எதுவும் பண்ணாம விட்டுறான். அதே நேரத்துல அந்த சின்ன பையன் அந்த இடத்துல காணாம போயிடுறான். ஊருக்குள்ள வந்தீங்கன்னா ஸ்டேஷனுக்கு வந்துட்டுப்பாங்க, சும்மா உங்ககிட்ட ஒரு சின்ன என்கொயரி இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஹீரோயினோட அப்பாவும் அங்கிருந்து கிளம்புறாங்க. இப்ப அடுத்த நாள் காலையில ஸ்டேஷன்ல இன்னொரு விவசாயி ஒருத்தர் கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருக்காரு. என்னன்னா ஊருக்குள்ள சில வித்தியாசமான ஆளுங்களை யாராவது பார்த்தாங்கன்னா கண்டிப்பா ஸ்டேஷன்லயோ இல்ல ஊர் பஞ்சாயத்துல சொல்ல சொல்லி போலீஸ்காரங்க அலோன்ஸ்மெண்ட் பண்ணிருந்தாங்க இல்லையா. இப்போ ஒரு விவசாயி காலையில தண்ணி பாய்ச்சலாம் சொல்லி போயிட்டு இருக்கும்போது அங்க ஒருத்தனை வித்தியாசமா பார்த்திருக்காங்க. அவனை பார்த்த உடனே இவர் கத்திருக்கிறாரு. அவன் பயந்து ஓடிட்டான். அப்படி ஓடும்போது அவங்கிட்ட இருக்கிற மரபொம்மை அங்க கீழே விழுந்திருக்கு. சோ அதை எடுத்துட்டு வந்துதான் பாக்குறதுக்கு வித்தியாசமே இருக்குன்னு சொல்லிட்டு போலீஸ்காரங்களை கொடுத்துருக்காங்க. சோ அப்பதான் நம்ம ஹீரோயினோட அப்பாக்கு அந்த மரபொம்மை கையில கிடைச்சிருக்கும். சோ அவன் ஓடினவன் எப்படி இருப்பான்னு சொல்லி அந்த விவசாயிட்ட கேட்கும்போது தலை நம்ம நிறைச்சிருக்கும், அவன் பாக்குறதே ஒரு வித்தியாசமா இருந்தா, முடியும் ரொம்ப அடர்த்தியா இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தார். சோ இப்பதான் இவருக்கு ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆகுது. அன்னைக்கு நம்ம காட்டுல பார்த்தோமே அவன் தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தானா, அவன் தான் அக்யூஸ்ட் அப்படிங்கிற மாதிரி புரிஞ்சுக்கிட்டு தான் ஃப்ரெண்டு கிட்ட இதை பத்தி விசாரணைக்கிறாங்க. நீங்க போலீஸ்காரங்க எல்லாம் கூட்டிட்டு நேரம் அங்க வந்துருங்க, நான் அதுக்கு முன்னாடி அவனை போயிட்டு பிடிச்சிடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்க போறதுக்காக தயாரா இருக்கிறாங்க. தயாரா இருக்கிறதுக்கு முன்னாடியே அந்த மரபு மேல ஏகப்பட்ட பிளட்லாம் தெரிச்சிருந்திருக்கு. சோ அதையும் டெஸ்ட்டுக்காக ஒரு பக்கம் கொடுத்திருந்திருக்காங்க. அதுல இருக்கிற ரத்தத்தை எல்லாத்தையும் டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 38 பெண்களோட ரத்தமும் அதுல கலந்துருக்குது. அந்த உருவ பொம்மையில அங்கங்க பட்டிருக்கு. சோ டிஎன்ஏ டெஸ்ட் எல்லாம் எடுத்து பார்த்தா எல்லாமே வேற வேற ஆளுங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறாங்க. சோ இதை கேட்டு இவருக்கு ரொம்ப ஷாக் ஆகுது. ஆனா இருந்தாலும் அந்த உருவ பொம்மை எதனை வச்சு இவங்க வழிபடுறாங்க, அது என்னது அப்படின்னு சொல்லிட்டு அந்த உருவ பொம்மை பத்தி
பத்தி விசாரணை பண்ண நம்ம போலீஸார விசாரிக்க ஆரம்பிக்கிறார். அப்படி இருக்கும்போது அது இடும்பாங்கிற ஒரு புக்கில் இருக்கிற உருவபொம்மைன்னு சொல்லி கண்டுபிடிக்கிறாங்க. அப்படி புக்கை கண்டுபிடிக்கும் போது அதுல சில விஷயங்கள்லாம் இருக்கு. ஆனா அதுல இருக்கிற எழுத்துக்களை படிக்கிறதுக்கு இன்னைய காலகட்டத்தில் ஆளுகளே இல்லை. அதனால அந்த புக்கை எழுதி வெளியிட்ட அவரோட அட்ரஸை கண்டுபிடிச்சு நம்ம ஹீரோயினோட அப்பா அங்கேயும் போறாரு. அங்க ஒரு ஃபாதர் இருக்கிறாரு. ஸோ அவர்கிட்ட இந்த மரபொம்மையை காமிச்சு பேசும்போது இதை பார்க்க உடனே எனக்கே ஒரு மாதிரி இருக்குங்க, இதை நான் புக்காக தான் பார்த்துருக்கேன், எழுதியிருக்கேன், ஆனா இதை நேரில் நான் இப்பதான் பார்த்துருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவர் ஒரு சின்ன பிளாஷ்பேக்கை ஓப்பன் பண்றாரு. என்னன்னா சில தீவுகளை சில வித்தியாசமான மனிதர்களா இருப்பாங்க. சில பேர் இந்த பூச்சிகளை உண்டு வாழ்றவங்க அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்க இல்லையா, அப்படிப்பட்ட ஒரு கேங்கை சேர்ந்தவங்க தான் இந்த இடும்பா. ஸோ இடும்பாங்கிறவங்க நம்மள மாதிரி உணவுகள்லாம் சாப்பிட மாட்டாங்க. அவங்க சாப்பிட்றது பச்சை மாமிசத்தையும் ரத்தத்தையும் தான் சாப்பிடுவாங்க. அப்படி வாழ்றவங்க தான் அவங்க இடும்பா. அப்படி இருக்கிற ஒரு தீவுல வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. அதே நேரத்தில் பிரிட்டிஷ் ஆட்சிக்காரங்க நம்மள ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அவங்களை எதிர்த்து போராடினவங்கள நிறைய பேரை தனக்கு கீழே அடிப்படையும் வைக்கணும், பயப்பட வைக்கணும் சொல்லிட்டு ஒரு தீவை பிடிச்சி அங்க ஒரு மிகப்பெரிய ஒரு ஜெயிலையும் கட்டியிருக்காங்க. ஸோ தன்னை எதிர்த்து கேள்வி கேட்கறவங்களை எல்லாரையும் அந்த ஜெயில கொண்டு போய் போட்டு அவங்களுக்கு பலவிதமான சவுக்கடிகளையும் கொடுத்துருக்காரு. இருந்தாலும் எதிர்த்து கேள்வி கேட்கறவங்க நாளுக்கு நாள் அதிகமாக ஆகிட்டு இருந்ததால ஒரு கட்டத்தில் அந்த ஜெயில ரொம்ப வெளியே ஆரம்பிச்சு. அப்படி இருக்கும்போது தான் இடும்பா ஐஸ்லாண்டுன்னு சொல்லிட்டு ஒரு தீவை இந்த பிரிட்டிஷ்காரங்களுக்கு தெரிஞ்சிருக்குது. அப்படி இருக்கிற அந்த தீவுல கொண்டு போய் விட்டா அவங்களே இவங்க கொண்டுடுவாங்க சொல்லிட்டு தன்னை எதிர்த்து கேள்வி கேட்கறவங்கள கப்பல்ல கொண்டு போய் அந்த தீவுல விட்டுட்டு வந்துருவாங்க. அப்படி இருக்கும்போது இடும்பாக்காரங்களும் அங்க வர அந்த கைதிகளை கொன்னு அவங்களோட ரத்தத்தையும் அவங்களோட கறிகள் மாமிசத்தையும் சாப்பிட்டு உணவா வாழ ஆரம்பிச்சிட்டாங்க. 1947 இந்தியா சுதந்திரத்துக்கு அடைஞ்சதுக்கு அப்புறம் பிரிட்டிஷ்காரங்க இந்த நாட்டை விட்டு வெளியேறிட்டாங்க. அதுக்கப்புறமேட்டா அவங்களுக்கு உணவு பஞ்சம் ஏற்பட்டுச்சு. அப்படி இருக்கும்போது தான் திடீர்னு நம்ம நாட்டில் இருக்கிற சில அரசர்கள் சில ராஜாக்கள் தங்க கிட்ட இருக்கிற இடத்தை கைப்பற்றிக்கணும், தக்க வச்சுக்கணும், அதை நாமளே ஆளணும் அப்படிங்கிறதுக்காக சில இடங்களை கைப்பற்ற ஆரம்பிச்சாங்க. அப்படி கைப்பற்றணும்னு நினைச்ச ஒரு இடம் தான் நம்ம இடும்பாவோட தீவு. அப்படி தீவுல இருக்கிற அந்த மக்களை தான் படைகளோட கூட்டிட்டு போய் ராஜாக்கள் சுட்டு கொன்னுட்டு அந்த இடத்தையே கைப்பற்ற ஆரம்பிச்சாங்க. அப்படி கொன்னுட்டு சில பேர் அதை பார்த்து பயந்து ஓடி வேற இடங்களுக்கு போயிட்டாங்க. அப்படி போன இடம் தான் ஒரு ஊர் பகுதி. அந்த ஊர்ல இருக்கிற ஒரு பொண்ணை பார்த்த உடனே அடிச்சு இவங்களோட பசியை தீர்த்துக்கிறதுக்காக அந்த பொண்ணோட ரத்தத்தையும் அந்த பொண்ணோட மாமிசத்தையும் திங்க ஆரம்பிச்சுட்டாங்க. அதே ஊர்க்காரன் ஒருத்தவன் பார்த்துட்டு ஊர்ல இருக்கிறவங்க முக்கியமான பிள்ளைங்கள்ட்ட எல்லார்கிட்டையும் சொல்லி அந்த இடும்பாக்காரங்களை எல்லாருமே பிடிச்சி கட்டி வச்சு எரிச்சிட்டாங்க. சோ எல்லாரும் அதோட செத்துட்டாங்கன்னு சொல்லி நினைச்சேன். ஆனா இந்த பொம்மை இருக்கும் போது இன்னும் யாரோ இருக்கிறாங்க அப்படின்னு தான் தெரியுது எனக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம போலீஸ்கார்ட்ட அந்த சர்ச் ஃபாதர் சொல்லிக்கிட்டாரு. அப்படியே கட் பண்ணா இங்க அன்னைக்கு எரிக்கும் போது ஏதோ ஒருத்தன் மட்டும் மரத்துல ஒளிஞ்சு நின்று பார்த்துக்கிட்டு இருக்க மாதிரி காமிக்கிறாங்க. அவனும் எல்லாத்தையும் போட்டுட்டு அங்க இருந்து ஓடி இருக்கான். சோ தப்பிச்சு ஓடின ஒருத்தன் தான் இப்ப காட்டுக்குள்ள இருக்கிறான் அப்படிங்கிற மாதிரி போலீஸ்காரர் நினைச்சுக்கிட்டு இருக்காரு. இதனால போலீஸ்கார் மட்டும் அங்க தனியா போயிருக்காங்க. பின்னாடி டீம் எல்லாத்தையும் வர சொல்லி இருக்காரு. இப்ப அவனோட வீட்டுக்கு அந்த போலீஸ்கார் போறாரு. ஆனா வீட்டுக்குள்ள அவன் இல்ல. ஆனா திடீர்னு மரத்து மேல இருந்து குதிச்சு நம்ம போலீஸ்கார கோடாரியால சரமாரியே வெட்டுறான். வெட்டி அந்த ரத்தத்தையும் அப்படியே உறிஞ்சு குடிச்சுக்கிட்டு இருக்கான். ஆனா போலீஸ்கார் இருந்தாலும் எவ்வளவு அடிப்பட்டாலும் தங்கிட்ட இருக்கிற துப்பாக்கி மூலமா அவனையும் சுட்டு கொண்டுட்டாரு. அதே இடத்துல நம்ம போலீஸ்காரரும் அந்த கிழவனும் 2 பேரும் செத்து போயிருக்கிறாங்க. வெளியே இந்த விஷயம் தெரியக்கூடாதுங்கிறது மறைக்கிறதுக்காக தான் உங்க அப்பாவை நாங்களே அதே இடத்துல புதைச்சிட்டு காணாம போயிட்டதா அப்படின்னு சொல்லி ரிப்போர்ட் கொடுத்தோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்லும் போது நம்ம ஹீரோயின் பயங்கரமா அழவ ஆரம்பிக்கிறாங்க. இப்ப திரும்பவும் இந்த பொம்மை இருக்குது அப்படின்னாக்கா கண்டிப்பா அவங்க யாரோ ஒருத்தவங்க இருக்காங்கன்னு தான் அர்த்தம் அப்படிங்கிற மாதிரி அந்த போலீஸ்காரர் சொல்றாரு. சோ அதை பத்தி தெரியும்னாக்கா திரும்பவும் இன்னொரு சர்ச் ஃபாதர் இருக்காரு, அவர்கிட்ட போய் விசாரிங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அந்த கேஸ் ஃபைல்லாம் கொஞ்சம் கொடுங்க சொல்லி பழைய கேஸ் எல்லாம் விசாரிக்கவும் ஆரம்பிக்கிறாங்க. அதுல இருக்கிற ரிப்போர்ட் எல்லாமே திரும்ப ரெட்ங்கிற வார்த்தை தான் இருக்கு. சோ ரெட் கலர் பயன்படுத்துறவங்க தான் அன்னைக்கே அந்த கிழவனும் கொண்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி புரிஞ்சுக்கிறாங்க நம்ம போலீஸ்காரங்க. இப்ப சர்ச் ஃபாதரை திரும்பவும் நம்ம ஹீரோவும் ஹீரோயின் போய் சந்திக்கிறாங்க. இடும்பாக்காரங்க இன்னும் உயிரோட தான் இருக்கிறாங்க சொல்லி கேள்விப்பட்டேன். அவங்கள பத்தி தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக ஊருக்குள்ள போய் விசாரிக்க போனேன். சோ இன்வெஸ்டிகேஷன் பண்ணும்போது ஒருத்தர் மட்டும் உயிரோட இருந்தாரு. ஆனா அவரும் அவங்களோட இனத்துல இருந்த மாதிரி கிடையாது. மக்களோட மக்களா ஒன்றி சார்ந்து வாழவும் ஆரம்பிச்சுட்டாங்க. அப்படி இருக்கும்போது தான் ஒருத்தன் மட்டும் பாக்குறது வித்தியாசமா ஊருக்குள்ள தெரிஞ்சா. ஆனா அவனையும் ஒரு கறிக்கடைக்காரங்க சேர்த்து தன்னோட கசாப் கடைக்கு வேலைக்காரனா வச்சுட்டாங்க. அப்படி கசாப் கடையில இருக்கும்போது ஒரு பொண்ணு அடிக்கடி கறி வாங்குறதுக்காக வந்திருக்கும். சோ அந்த பொண்ணு இவனுக்கு ரொம்ப பிடிச்சு போய் அதே பொண்ணு அந்த கறிக்கடை ஓனரே கல்யாணம் பண்ணி வச்சிருக்காரு. சோ தன்னோட வாழ்க்கையும் தன்னோட இனத்தையும் மறந்து ஒரு மனுஷனா வாழ ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களோட வாழ்க்கையை சந்தோஷமா ஒரு அழகான பையனை பிறந்திருக்கான். இப்படி கூட்டு குடும்பமா சந்தோஷமா இருந்த அவங்களுக்கு திடீர்னு அவங்களோட மனைவி ஒரு நாள் வித்தியாசமான நோயால இறந்து போயிட்டாங்க. அதுக்கப்புறம் தன் பையனை வச்சுட்டு அந்த ஆள் ரொம்பவும் கஷ்டப்படவும் ஆரம்பித்தாரு. திடீர்னு ஒரு நாள் இந்த ரெட் கலரை பார்த்தா அவருக்குள்ள மனசுக்குள்ள ஏதோ ஒரு கெட்ட எண்ணமும் கோபமும் அதிகரிக்கிறதா சொல்லி அங்க இருக்கிற டாக்டர் சொல்றாங்க. சோ நாளுக்கு நாள் அவரோட உடல்நிலை ரொம்பவும் மோசமான ஆயிடுச்சு. அதனால இனிமே இங்க இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவனோட பையனை கூட்டிட்டு அவன் ஊரா எங்கவே சுத்த ஆரம்பிச்சான்னு சொல்லி நான் கேள்விப்பட்டது உண்டு. ஆனா இப்ப அவன் எங்க இருக்கான்னு எனக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இவங்களை பத்தி இந்த சர்ச் ஃபாதர் நம்ம ஹீரோவும் ஹீரோயின் கிட்டையும் அவங்களோட வரலாறு பத்தி சொல்லி இருக்கிறாரு. ஆக்சுவலி அந்த வயசான கிழவனை நம்ம ஹீரோயினோட அப்பா சுட்டு கொண்டு இருப்பாரு.
இருப்பாரு. இருந்தாலும் அவங்க பையன் இருக்கான் இல்லையா, அவன் இப்ப எங்க இருக்கிறான்னு தெரியல. சோ அவன் ஒருத்தன் தான் இப்ப உயிரோட இருக்காங்கிற மாதிரி அந்த சர்ச் ஃபாதர் சொல்லியிருக்காரு. சோ அந்த பையன் தான் இப்ப நம்ம போயாவா இருக்கிறான். ஹாஸ்பிட்டல்ல படுத்து இருக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. அதே நேரத்துல போயா தப்பிக்கணுங்கிறதுக்காக அமைச்சரும் அந்த கார்த்திக் ஹாஸ்பிட்டலுக்காரங்களும் போலீஸோட உதவியோட அவனையும் தப்பிக்க வைக்கிறாங்க. இந்த விஷயம் நம்ம ஹீரோயினுக்கு தெரிய வருது. போயா தப்பிச்சுட்டான், அடுத்தது அவன் நம்மள அட்டாக் பண்றது கூட வருவான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அவன் இந்த போலீஸ்காரங்களை ஒருத்தனை முக்கியமானவனை பிடிச்சி அடிச்சு அவனோட ரத்தத்தையே உறிஞ்சு குடிச்சுக்கிட்டு இருக்கான். இப்ப நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் ஒரு இடத்துல தனியா பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி அவன் தப்பிச்சுட்டான் அப்படிங்கிற மாதிரி இவங்களை அட்டாக் பண்றதுக்காக நிறைய பேர் வந்திருக்காங்க. சோ அவங்கள்ட்ட இருந்து நம்ம ஹீரோ சண்டை போட்டு தான் அங்கிருந்து தப்பிச்சு வராங்க. தப்பிச்சு திரும்பவும் ஹைதராபாத் வரதுக்காக பிளைட்ல வந்துகிட்டு இருக்காங்க. வந்துகிட்டு இருக்கும் போது அந்த வயசானவர் வாழ்க்கையா வாழ ஆரம்பிச்சார் இல்லையா, அப்படி இருக்கும்போது அவங்களோட பையனை ஒரு சர்ச்சில் தான் விட்டதா சொல்லி அந்த ஃபாதர் ஒருத்தர் சொல்லியிருப்பாரு. ஸோ அந்த சர்ச்சில் வந்து விசாரிக்கவும் ஆரம்பிக்கிறாங்க. பழைய ரெக்கார்டு எல்லாம் காமிங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி தேடவும் ஆரம்பிக்கிறாங்க. அந்த ரெக்கார்டில் அந்த பையனை பத்தின டீட்டெயிலும் நம்ம ஹீரோயினுக்கு கிடைக்க ஆரம்பிக்குது. அதே நேரத்தில் நம்ம ஹீரோ இருக்கார் இல்லையா, அவரு அந்த போயாவை தேடி போயிருக்காரு. ஸோ அவன் இடத்துக்கு போய் அவன் கூட பயங்கரமா சண்டை போட்டுக்கிட்டு இருக்காரு. அதே நேரத்தில் நம்ம ஹீரோயின் இந்த பக்கம் அந்த பையன் சர்ச்சில் இருந்தப்போ அவனோட டீட்டெயில்ஸ் எல்லாம் எடுத்து பார்த்துட்டு இருக்கும்போது அந்த டீட்டெயில்ஸ் கிடைக்குது. அந்த டீட்டெயில்ஸ்ல அங்க அடையாளமா அவனோட கழுத்துக்கு பின்னாடி ரவுண்டா ஒரு மச்சம் இருக்கும் அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஹீரோயினுக்கு ஒரு அதிர்ச்சி காத்துக்கிட்டு இருக்கு. என்னன்னா அந்த பையன் வேற யாரும் இல்லைங்க, நம்ம ஹீரோ தான். ஸோ ஹீரோ கூட ஒண்ணு மண்ணமா ஒரு நாள் வீட்டில் இருக்கும்போது அவனோட கழுத்து பகுதியில் முத்தம் கொடுக்கும்போது ஒரு ரவுண்ட் கலர்ல மச்சம் இருந்திருக்கும். ஸோ இவ்வளவு நாளா நம்ம பழகிட்டு இருந்தது, இவ்வளவு நாளா இந்த கொலைகள்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறது ஹீரோ மட்டும்தாங்க. அதை நினைச்சு நம்ம ஹீரோயினுக்கு பயங்கரமான ஷாக்கிங் ஆகுது. அங்கவே ஆடி போய் உட்காடுறாங்க. அடுத்த நிமிஷமே ஹீரோவோட வீட்டுக்கு போலாம்னு சொல்லி முடிவு பண்றாங்க. ஆனா அவங்க வீட்டுல போயிட்டு எல்லாத்தையும் பாக்குறாங்க. இதனால் வரைக்கும் கடத்தப்பட்ட பொண்ணுங்களை அவன் என்ன பண்ணிருக்கான்னு சொல்லிட்டு தேடவும் ஆரம்பிக்கிறாங்க. அப்போ ஒரு வித்தியாசமான ஒரு சுரங்க பாதையை அந்த வீட்டுக்குள்ள இருக்கிறத பாக்குறாங்க. அதே நேரத்துல நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோக்கு கண்ணெல்லாம் ரெட் ஆகுது. சோ அந்த ரெட்டுங்கிற வியாதி நம்ம ஹீரோக்கு இருந்திருக்கு. இவ்வளவு நாள பெண்களை கடத்தின நம்ம ஹீரோ தான் அப்படியே எல்லாத்தையும் காமிக்கிறாங்க. இப்ப நம்ம ஹீரோயினும் அந்த குகைக்குள்ள போனாங்க இல்லையா, அந்த குகைக்குள்ள போன ஏகப்பட்ட ரத்தமும் அவங்களோட இனத்தை சார்ந்த போட்டோவும் நிறைய இருக்கு. வீடு ஃபுல்லா மாட்டிருக்காரு. கடைசியா ஒரு லேடி போலீஸ் காணாம போனாங்க இல்லையா, அவங்களையும் தலைக்கீழ தொங்க விட்டது நம்ம ஹீரோ தாங்க. இப்ப அதெல்லாம் நம்ம ஹீரோயின் பாத்துக்கிட்டு இருக்கும்போது பின்னாடி யாரோ நிக்கிற மாதிரி தெரியுது. யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோ தான் நிக்கிறாரு. நம்ம ஹீரோயினுக்கு ஒரே ஷாக் ஆயிடுது. துப்பாக்கி எடுத்து இவ்வளவு நாளா பண்ணிக்கிட்டு இருந்தது நீயா, மக்களை இவ்வளவு கேவலமா கொடுமைப்படுத்தி அப்படி உனக்கு அதுல என்னதான்டா கிடைக்குது, இவ்வளவு நாளா கூட இருந்து உன்னை நம்பனம் பத்தியா துரோகி அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் பயங்கரமா திட்டிட்டு இருக்காங்க. அதே நேரத்துல நம்ம ஹீரோ இங்க எப்படி வந்திருப்பாருன்னா நம்ம போயா கூட சண்டை போட்டு அவனை அடிச்சு தூக்கிட்டு வந்து இதே அறையில தான் போட்டு வச்சிருப்பாரு. சோ என்னன்னா இவ்வளவு நாளா கடத்தினது இதுக்கான காரணம் எல்லாம் இவன் தான் சொல்லி கேஸ மாத்தலாம் சொல்லி முடிவு பண்றதுக்காக தான் நம்ம போலீஸ்காரர் இப்படி பண்ணிருக்காரு. நம்ம ஹீரோ இருக்காரு இல்லையா, அவரு இப்படி பண்ணிருக்காரு. சோ நம்ம ஹீரோவும் இப்போ ஒரு விஷயத்த நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்றாரு. உடனே எனக்கு ரொம்ப பிடிக்கும், இந்த உலகமே எனக்கு ரொம்ப பிடிக்கும், இந்த உலகத்துல நானும் ஒரு சராசரி மனுஷனா வாழணும்னு சொல்லி தான் ஆசைப்பட்டேன். ஆனா நான் இப்படி மாறினது காரணம் நான் கிடையாது, எனக்குள்ள இருக்கிற ஜீன் தான் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட சின்ன வயசு வாழ்க்கைய அப்படியே ஒரு பிளாஷ்பேக்கா நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அவங்க அப்பா வந்து சின்ன பையனும் ஒன்னா இருக்கும்போது அவங்க அம்மா இறந்துட்டாங்க இல்லையா, நம்ம ஹீரோக்கு சின்ன வயசுல இருக்கும்போது அவங்க அப்பா பால் குடிக்கிறதுக்காக எவ்வளவோ ட்ரை பண்ணுவாரு. ஆனா நம்ம ஹீரோ குடிச்சிருக்க மாட்டாரு. ஹீரோவோட அப்பா பல தடவை பையனுக்கு சாப்பாடு விடணும்னு நினைச்சிருப்பாரு. ஆனா நம்ம சின்ன பையன் சாப்பிட்டதே கிடையாது. ஒரு நாள் கசாப் கடையில கையை அறுத்துட்டு வந்து படுத்திருப்பாரு. அப்ப இது உரியற சத்தம் கேட்டு பயந்து போய் எழுந்து பார்த்தா தான் புள்ள அவங்க அப்பா கையில அடிப்பட்ட ரத்தத்தை உறிஞ்சிக்கிட்டு இருக்கான். சோ அப்பதான் அவருக்கு புரிய வருது, சோ நம்ம இனத்துல இருந்து இவனுக்கும் அதே தோற்றம் தான் இருக்கு, அதே எண்ணம் தான் இருக்குன்னு சொல்லி அதுல இருந்து பல பெண்களை கடத்தி கொலை பண்ணி அவங்களோட ரத்தத்தை உறிஞ்சி ஒரு பால் டப்பால போட்டு தான் இந்த சின்ன பையனை வளர்த்திருக்கிறாரு அவங்க அப்பா. சோ அதனாலதான் இப்படி தொடர்ந்து கொலைகளை பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. நான் இப்படி மாறினதுக்கு நான் மட்டும் காரணம் கிடையாது, இந்த சமூகம் தான் அவங்களோட சுயநலத்துக்காக அவங்களோட சந்தோஷத்துக்காக எங்க இனத்தை அழிச்சாங்க. நாங்க பாட்டுக்கு ஒரு ஓரமா இருந்தோம், ஆனா எங்களை அழிச்சு இப்படி சிட்டிக்குள்ள கொண்டு வந்து பல கொலைகளை பண்ண வச்சது யாரு, இந்த சமூகம் தானே அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் அவருக்கு கண்ணெல்லாம் ரெட்டா மாறுது. நம்ம ஹீரோயினை கொலை பண்ணலாம் சொல்லி வராரு. அப்பதான் நம்ம ஹீரோயின் ஒரு தடவை இந்த கேஸை விசாரிக்கிற டாக்டர்கிட்ட போயிட்டு கேட்டார் இல்லையா, அப்போ இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு கண்ணுல பிளாஷ் லைட் அடிச்சாக்கா சில மணி நேரத்துக்கு கண்ணு சரியா தெரியாது அப்படிங்கிற மாதிரி டாக்டர் சொல்லியிருப்பாரு. அதை தான் நம்ம ஹீரோயின் இப்ப ட்ரை பண்ணுவாங்க. அதே மாதிரி நம்ம ஹீரோக்கு கண்ணு சரியா தெரியாது. அதே நேரத்துல வேகமா கத்தனோடனே திரும்பவும் நார்மலா ஆயிடுறாரு. இப்பதான் நம்ம ஹீரோ இன்னொரு விஷயம் நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்றாரு. பாத்தியா இப்ப நான் என்ன பண்றேன்னு சொல்லி எனக்கே தெரியல, இதனாலதான் உங்ககிட்ட இருந்து நான் விலகி வந்ததுக்கும் காரணம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவும் ஹீரோயின் பிரிஞ்சதுக்கான காரணம் இப்பதான் நம்ம ஹீரோ சொல்றாரு. ரெண்டு பேரும் போலீஸ் ட்ரைனிங்ல இருக்கும்போது நம்ம ஹீரோயினுக்கு கை அடிபட்டு இருக்கும். உடனே அந்த கையை தான் வாயில வச்சு அந்த ரத்தத்தை உரிய ஆரம்பிச்சோன்னே ரொம்பவும் உரிய ஆரம்பிச்சிட்டாரு. சோ அதை நினைச்சு நம்ம ஹீரோயின் கையை தட்டி விட்டுருப்பாங்க. அப்பதான் நம்ம ஹீரோக்கு புரிய வந்திருக்கும், சோ நம்மளால இவளோட வாழ்க்கை வீணாயிடும், என்னைக்கா இருந்தாலும் நானே இவ்வளவு கொண்டுடுவேன் அப்படிங்கிற மாதிரி பயந்து தான் நான் உன்னை விட்டுட்டு வந்தேன், இது ஏன் தப்பு கிடையாது, என்ன மன்னிச்சிரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு. அது மட்டும் இல்லாம இந்த கேஸை நீ தான் கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் உனக்கு நான் நிறைய க்ளூ கொடுத்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ ரூம்ல ரெட் அப்படிங்கிற வார்த்தை எழுதுனதே
நம்ம ஹீரோ தாங்க. வேணும்னே தான் தன்னை கண்டுபிடிக்கணுங்கிறதுக்காக தான் நம்ம ஹீரோவை அப்பப்போ குழுவும் கொடுத்துருக்காரு. இது எல்லாத்தையும் நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்லிட்டு என்ன தயவு செஞ்சு நீயே கொன்னுடு, நான் உன் கையால தான் சாகணும், சாகும்போது கூட நமக்கு பிடிச்சவங்களோட கையில செத்தா அது ஒரு தனி சோகம் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கையில கன்னை கொடுத்து ஹீரோவை தன்னை சுட்டுக்கிறாரு. அப்படியே இறந்து போறாரு. கதைகளை கேட்கணும் அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்து ஒரு தரமான நல்ல கதையில சந்திப்போம். தேங்க்யூ.